தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானின் இராணுவ அணு ஏவுகணை தளங்கள் மற்றும் அரசியல் தலைமைகளை இலக்காக கொண்டு தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. ஈரானில் சிக்கிய இரண்டாவது அமெரிக்க விமானி மீட்கப்பட்டுள்ளமை பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது. பிரான்சில் 74% பிரெஞ்சு மக்கள் மே 1ஆம் தேதி வேலை செய்ய தயாராக உள்ளனர் என்ற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. ரைனியா விமான சேவை பிரான்ஸ், போர்ச்சுகல், ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கான தமது பறப்புகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. சீனாவில் 2010 போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை பெற்ற பிரெஞ்சு குடிமகன் தூக்கில் இடப்பட்டுள்ளார். பிரான்சில் தங்குமிட அனுமதி தீத்ரு செஷூர் புதுப்பிப்பில் காலதாமதத்தை குறைப்பதற்கு உள்துறை அமைச்சர் லோரா நுனேஸ் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் 1 மாத காலத்தை கடந்த போர் தொடர்பான செய்திகளே பிரெஞ்சு ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானின் இராணுவ அணு ஏவுகணை தளங்கள் மற்றும் அரசியல் தலைமைகளை இலக்காக கொண்டு தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஏப்ரல் 5ஆம் தேதியன்று இஸ்ரேல் விமானப்படை ஈரானின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் 120க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான், இஸ்ரேல், குவைத் மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் குவைத் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய தாக்குதல்களை தடுக்க முயன்று வருகின்றன. இஸ்ரேல் ஈரானின் புசேர் அணுமின் நிலையம் மற்றும் அரக் கனநீர் ஆலையை மீண்டும் தாக்கியுள்ளது. ஈரான் இந்த தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஈரானின் பெட்ரோகெமிக்கல், சிமெண்ட் மற்றும் வர்த்தக மையங்களை இஸ்ரேல், அமெரிக்கா தாக்கியுள்ளன. ஈரானின் குலஸ்தான் மாகாணத்தில் ஒரு பெட்ரோகெமிக்கல் மையம் தாக்கப்பட்டதில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலில் தெற்கு பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் பொருளாதார மற்றும் தொழில்துறை இலக்குகள்
ஈரானால் தாக்கப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை மூலம் செல்லும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலக எரிசக்தி விநியோகம் சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பிரான்ஸ் நாட்டின் கப்பல் ஒன்று முதல் முறையாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக உள்ள பலஸ்தீன குழுக்கள், ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. லெபனானில் இஸ்ரேல் 3500க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்திருக்கின்றது. ஈரானில் சிக்கிய F-15E விமானியின் 2 வீரர்களையும் அமெரிக்கா மீட்டுள்ளது. 2வது வீரர் ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று மீட்கப்பட்டார். இஸ்ரேல் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகள் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. ஆனால் நிரந்தரமான போர் நிறுத்தம் வேண்டும் என வலியுறுத்துகிறது. இஸ்ரேலில் போருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 78% யூத இஸ்ரேலியர்கள் போரை ஆதரிக்கின்றார்கள். காசா பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. போர் மேலும் விரிவடைந்து உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் இருதரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து விலகுவதற்கு மறுக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் சிக்கிய 2வது அமெரிக்க விமானி மீட்கப்பட்டுள்ளமை பற்றிய விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று இரவு முதல் ஏப்ரல் 5 காலை வரை ஈரானின் தென்மேற்கு மாகாணமான கோகுலியே மற்றும் போய அக்மத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க விமானப்படையின் F-15E போர் விமானம் ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து 2 விமானிகளில் ஒருவர் ஈரானிய பிரதேசத்தில் மறைந்து கொண்டார். விமானி மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு பிளவில் 2 நாட்களுக்கு மேல் ஒளித்திருந்தார். 2100 மீட்டர் உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏறி மறைந்து கொண்டார். அவரிடம் அழைப்பு சாதனம் இருந்தாலும் ஈரானிய படைகள் கண்டுபிடிக்காமல் இருக்க மிதமான பயன்பாட்டை மேற்கொண்டார். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தபடி பல விமானங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறப்பு படை வீரர்கள் தேடுதலில் ஈடுபட்டிருந்தனர். CIA விமானியின் மறைவிடத்தை கண்டுபிடித்து பென்டகனுக்கு தகவல் கொடுத்திருந்தது. நேவி சீல் டீம் 6 உறுப்பினர்கள் விமானியை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். CIA ஈரானிய படைகளை தவறான தகவல்கள் மூலம் குழப்பியிருந்தது. ஈரானிய படைகளுக்கு விமானி ஏற்கனவே மீட்கப்பட்டு ஈரானை விட்டு வெளியேறிவிட்டார் என்று நம்ப வைத்தனர். அமெரிக்க விமானங்கள் ஈரானிய இராணுவ வாகனங்களை தாக்கி விமானியின் மறைவிடத்தை பாதுகாத்தன. 2 மீட்பு விமானங்கள் கடைசி நேரத்தில் செயலிழந்தன. அவற்றை அழித்துவிட்டு 3 புதிய விமானங்கள் மூலம் விமானியை வெளியேற்றியுள்ளனர். விமானி காயமடைந்திருந்தாலும் பாதுகாப்பாக உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. விமானத்தில் இருந்து வெளியேறும் பொழுது காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லாஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து €100 கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பேல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. 74% பிரெஞ்சு மக்கள் மே 1ஆம் தேதி வேலை செய்ய தயாராக உள்ளனர் என்ற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. பிரெஞ்சு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பு CPME சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின்படி 74% பிரெஞ்சு மக்கள் மே 1ஆம் தேதி தன்னார்வலர்களாக உள்ளூர் வணிகங்களில் வேலை செய்ய தயாராக உள்ளனர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் லா ட்ரிபியூன் டிமோஷ் நாளிதழில் ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி பிரான்சில் பொது விடுமுறை நாளாகும். ஆனால் சில வணிகங்கள் திறந்திருக்கலாம். இந்த கருத்து கணிப்பு தன்னார்வலர்களுக்கு மாத்திரமே பொருந்தும். இரட்டை சம்பளம் வழங்கப்படும் நிலையில் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த முடிவுகள் பிரெஞ்சு சமூகத்தில் வேலை நேரம் மற்றும் விடுமுறை நாள் குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. ரயனயா விமான சேவை பிரான்ஸ், போர்த்துகல், ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கான தமது பறப்புகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. 2026 அக்டோபரில் இந்த மாற்றங்கள் ரயனயா விமான சேவையில் கொண்டுவரப்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணமாக விமான நிலைய கட்டணங்கள் மற்றும் வரிகள் தொடர்பான பிணக்குகள் குறிப்பிடப்படுகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு 2026 அக்டோபரில் ரயனயா விமான சேவைகள் நிறுத்தப்படுகின்றன என்பது பயணிகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடுகளுக்கு அடிக்கடி பயணிக்கும் பயணிகளுக்கு ரயனயா நிறுவனம் இந்த முடிவை எடுத்ததற்கு முக்கிய காரணமாக விமான நிலையங்களின் அதிகரித்த கட்டணங்கள் மற்றும் வரிகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. சீனாவில் 2010ஆம் ஆண்டில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை பெற்ற பிரெஞ்சு குடிமகன் தூக்கில் இடப்பட்டுள்ளார். இந்த தகவலை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அறிவித்துள்ளது. இதனை அதிர்ச்சியளிக்கும் சம்பவம் என்று பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. லாவோஸில் பிறந்த 62 வயதான சான் தாபோ ஃபவுமி இவருக்கு போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மரண தண்டனை தெற்கு சீனா குவாங்ஷவுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசின் முயற்சிகளில் மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு கேட்டும் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஷான் தாவோவின் பாதுகாப்பு அணி இறுதி விசாரணையில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், இது அவரது உரிமைகளை மீறியதாகவும் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பிரான்ஸ் அரசு மரண தண்டனையை எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதிர்த்து வருவதாகவும் அதன் உலகளாவிய ஒழிப்புக்காகவும் குரல் கொடுத்து வருகின்றது. பிரான்சில் தங்குமிட அனுமதி தீத்ரு ஷெஷூர் புதுப்பிப்பில் காலதாமதத்தை குறைக்க உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். அவர் ஒரு பிரமாண்டமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். பிரான்சின் உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் 500 தற்காலிக பணியாளர்களை பிரிஃபெக்சூர் அலுவலகங்களில் பணிக்கு அமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தீத்ரு ஷெஷூர் புதுப்பிப்பு மற்றும் வழங்கும் பணிகளுக்கு 20% அதிக பணியாளர்கள் ஒதுக்கப்படுவார்கள். இந்த நடவடிக்கையின் நோக்கம் புதுப்பிப்பு மற்றும் புதிய தீத்ரு ஷெஷூர் வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரர்கள் உரிமைகளை இழக்காமல் பாதுகாப்பதும் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பயோமெட்ரிக் ரேகைகள் செல்லுபடியாகும் காலம் என்பது 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட உள்ளது. இதனால் புதுப்பிப்பு செயல்முறையில் ஏற்படும் தாமதம் குறையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால தங்குமிட அனுமதி பெற்றவர்களுக்கு முகவரி மாற்றத்தை அறிவிக்கும் கட்டாயம் நீக்கப்படுகிறது. இதனால் நிர்வாக சுமை குறையும். தீத்ரு ஷெஷூர் புதுப்பிப்பு தாமதம் காரணமாக வேலை இழப்பு அல்லது சட்டபூர்வ உரிமைகள் இழப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படுவதை தடுக்க இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் விண்ணப்பங்களை செயல்படுத்துவதன் மூலம் காலதாமதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் 4ஆம் தேதி உயஸ் பிரான்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் லோரன் நுனேஸ் இந்த திட்டத்தை பிரதமருக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.